ரசனை பகிர்வில் வந்து எனக்கு கொடுத்திருந்த நூல் வந்து மிளகு, பருத்தி மற்றும் யானைகள். இந்த நூல் வந்து ஒரு கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பில் ஒரு 10 தலைப்புகள் கீழே கவிதைகள் அடங்கியதாக இருக்குது. அந்த 10 தலைப்புகளும் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அம்மா என்றொரு பாலூட்டி விலங்கு, பிறழ்வு என்பது, சிறு மரணம் என்பது, மரணம் என்பது, கூர் என்பது, வாழ்வு என்பது, அறுவடை வயல், வனம் என்பது, கடவுள் என்ற அதிகாரம் என்பது. இப்படி 10 தலைப்புகள் கீழே ஒவ்வொரு தலைப்புகளுக்குள்ளும் ஒரு 10-15 கவிதைகள் போல் கவிதைகள் இதில் இருக்குது. அதில் அம்மா என்றொரு பாலூட்டி விலங்கு அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து, இந்த கவிதையில் முக்கியமாக எல்லா தலைப்புகளும் இருக்கிறமே ஒவ்வொரு கவிதையுமே உங்களை ஒரு 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 துளியாவது உங்களை சிந்திக்காமல் விடாமல் இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த கவிஞர் வந்து எழுதியிருக்கிறாரு. அம்மா எப்போதும் சொல்வாள், அம்மா எப்போதும் சொல்வாள், அப்பாவின் மிச்ச வாழ்க்கையை தான் நான் வாழ்வதாய், அவரின் மிச்ச சிகரெட்டை நான் புகைப்பதாய், அவரின் மிச்ச தேநீரை நான் குடிப்பதாய், அவரின் மிச்ச பெண்களை நான் புணர்வதாய், அம்மாவிற்கு கருப்பையை அகற்றியதும் அக்காதான் அம்மாவின் மிச்ச பிள்ளையை பிரசவித்து கொண்டிருப்பதாய் பேச்சுண்டு. இப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்கிறவங்க வந்து அவங்களுக்காக வாழாமல் பிள்ளைகளுக்காகவோ மற்றவங்களுக்காகவும் வாழற மாதிரி ஒரு கவிதை இதில் இருந்துச்சு. எப்பொழுதுமே அப்படி தானே இப்பயும் பெரும்பாலும் அப்படி தானே இருக்கிறாங்க. இந்த கவிதையை படித்தோன்னா எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. அதே போல் பிறழ்வு என்பது அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே ஒரு கவிதை. பிறழ்வின் உச்சம், திறந்து கிடக்கும் கதவின் வழியே வெளியேறாமல் அவன் இந்த சுவரை திறக்க முயற்சித்து கொண்டிருப்பது தான் அப்படின்னு இந்த கவிதை வந்து முடிச்சிருக்கும். பிறழ்வு என்பது நமக்கு முன்னாடி இருக்கிறத விட்டுட்டு நம்ம இல்லாத ஒன்று திரும்ப செய்வோம் இல்லையா, அந்தமாரி தான் இந்த கவிதையே இருந்துச்சு. பிறழ்வின் உச்சம், பிறழ்வோட உச்சம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, திறந்து கிடக்கும் கதவின் வழியே வெளியேறாமல் அவன் இந்த சுவரை திறக்க முயற்சித்து கொண்டிருப்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு, மூடிய சுவரை எப்படி ஒருத்தன் திறக்க முடியும், சுவரை எப்படி திறக்க முடியுங்கிற ஒரு கேள்வியோடு அந்த கவிதை இருந்துச்சு. அதே பிறழ்வு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து, கனவில் கோபித்து கொண்டு போனவளை எவர் கனவில் போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருந்துச்சு. இதுவும் பிறரோட உச்சமாகவே இருந்துச்சு. தவளைகள் நடக்கிறார்கள், மனிதர்கள் தாவுகின்றனர் அப்படின்னு ஒரு கவிதை இருந்துச்சு. இது பிறர் உண்மையிலுமே விலங்குகளாக மனுஷனாக மாறுறோம், மனுஷன்லாம் விலங்குகளாக மாறுறோம். இது ஒரு பிறரோட இதாக இருந்தது, அது படிக்கும்போது புரிஞ்சுது. சிறு மரணம் என்பது அப்படிங்கிற ஒரு கவிதை இருந்துச்சு. அதில் ஒரு மைனூட்டாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும், அம்மா எவ்வளவு பூ நெய்தாலும் சூடுகையில் அரைமுழும் குறையும். அது எப்பொழுதுமே இருக்கிறது. அது சிறு மரணம் என்பதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. அம்மா எப்பொழுதுமே பூ, எங்கள் வீட்டில் கூட அம்மா பூவும்பாங்க, வேணால் வைக்கும் போது பார்த்தா கொஞ்சோண்டு தான் வைப்பாங்க. அக்காங்களுக்கு பக்கத்தில் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு அப்படி செய்கிறது வந்து அம்மாவுக்கே உண்டான ஒரு குணம்னு கூட சொல்லலாம். அவங்களுக்குன்னு எதுவும் எடுத்துக்காமல் மகளுக்கு, மகன்களுக்கு, தகப்பனுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதாவே ஒரு பண்பாகவே அவங்கள்ட்ட எப்பயுமே இருக்கும். இது சிறு மரணம்ங்கிற ஒரு தலைப்பு கீழே இருந்துச்சு. மரணம் என்பது அப்படின்னு ஒரு தலைப்பு கீழே ஒரு கவிதை. மரணம் என்பது ஒன்றுமில்லை, நான் மண்ணின் கீழ் வாழ்வது, நீ மண்ணின் மேல் வாழ்வது, அவ்வளவுதான். மரணம் என்பது ஒன்றுமில்லை, நான் மண்ணின் கீழ் வாழ்வது, நீ மண்ணின் மேல் வாழ்வது. நான் ஒரு கல்லறி தாவரத்தின் வேர்களை தரிசிப்பது, நீ அதன் தண்டுகளை, பச்சையை, மலர்களை, கனிகளை தரிசிப்பது. மரணம் என்பது ஒன்றுமில்லை. உன் கண்களை மண்ணின் மேல் ஊறும் புழுக்களை அருவருப்பாய் பார்ப்பது, அதே புழுக்கள் என் உடல் ஆன்மாவிற்குள் நுழைத்து கொண்டு நுழைவது. மரணம் என்பது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை ஃபுல்லாகவே மரணம் என்பது வந்து அழகாக விவரிச்சிருப்பாங்க. அதே போல் கூர் என்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கீழே ஒரு கவிதை. எதற்கென தெரியாமல் கூர்மிகு கத்தியை உடன் வைத்திருக்கிறேன், எதற்கென தெரியாமல் கூர்மிகு கத்தியை உடன் வைத்திருக்கிறேன். இந்த கத்திக்கு வன்மம் தெரியவில்லை, துரோகம் தெரியவில்லை, பழிவாங்கல் தெரியவில்லை, தன் இணையின் புதிய காதல் தெரியவில்லை, வயிற்றின் கழுத்தின் மென்மை தெரியவில்லை, குருதியின் அலாதி வாசனை நிறம் தெரியவில்லை, தன் பதம் தெரியவில்லை, 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 எதுவும் தெரியவில்லை,
எவர் வரினும் கொஞ்சம் பழந்துண்டுகளை நறுக்கி சுவைக்க முன் நீட்டுகிறது. இந்த கூர் என்பது வந்து இது படிக்கும்போது எனக்கு என்ன நினைவு வந்துச்சுன்னா, அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அன்புக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, கண்மூடித்தனமாக இருக்கும் இல்லையா. இது அப்படியே வரிசையில் படிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் திரும்பி இப்படி தான் முடிக்கிறாரு. எதற்கென தெரியாமல் கூர்மிகு கத்தியை உடன் வைத்திருக்கிறேன். நாம் அன்பால் எவ்வளோ கொடுக்குறோம் இல்லையா, அந்த இது வந்து இந்த கவிதை படிக்கும்போது எனக்கு நினைவு வந்தது. வாழ்வு என்பது அப்படின்னு ஒரு தலைப்புக்கீழ ஒரு கவிதை. உலகின் புதிய குழந்தையே, இந்த கணம் உனக்கு பருத்தி என பெயரிட உத்தேசிக்கிறேன். பருத்தி பிறந்தபோது அதற்கு அந்த பெயரிட்டவரை வணங்குகிறேன். எவ்வளவு மென்மையும் மிருதுவும் கனிவும் எளிமையும் கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து குழந்தைய வந்து இணையாக சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ மென்மையாக அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதில் நிறைய கவிதைகள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அந்த கவிதையில் வந்து ரொம்ப நம்மளை போட்டு நம்ம கழுத்தை நெருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த வாழ்வு என்பது கவிதைக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான். எப்படின்னா, என் குடிகார சூதாடி தகப்பன் ஒற்றை செங்கல்லை வைத்து மட்டுமே எங்களுக்கு ஒரு வீடு கட்டுவான். இதுதான் வாழ்க்கை, அவ்வளோதான் வாழ்க்கை. அதேமாரி அவளின் மீது பிளாஸ்டிக்கை போல் தேவடியா என்பது போல் எப்போதும் மக்காத ஒரு வார்த்தையை வீசினேன். இதுவும் வாழ்க்கைங்கிறதுக்குள்ள வர இருக்கிறாரு. ஒரு தேநீர் தயாரிக்க எவ்வளவு நேரம் பிடிக்கிறதோ அன்பே, தே இலை செடி நட்டிய நாளிலிருந்து 70 ஆண்டுகள் பிடிக்கிறது அன்பே. அவ்வளோதான் ஒரு தேநீர் தயாரிக்கிறது. நாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லுவோம், அது கிடையாது. தே இலை செடி நட்டிய நாளிலிருந்து 70 ஆண்டுகள் பிடித்திருக்கிறது அன்பேன்னு சொல்லிட்டு முடிப்பார். இதுதான் வாழ்வு. நாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, அது வாழ்வு கிடையாது. ஒரு நீண்டது ஒரு பயணம் தான் வாழ்வு அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லுவார். அதிலே வாழ்வு என்பதுன்னு இன்னொரு கவிதை இருக்கும். யாருடைய மனைவியோ என் கைகளில் பிடித்திருக்கிறேன், யாருடைய மனைவியையோ என் கைகளில் பிடித்திருக்கிறேன், யாருடைய குழந்தையையோ நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், யாருடைய அவமானங்களுக்கோ நான் அழுது கொண்டிருக்கிறேன், என் அவமானத்திற்காக எங்கே யார் அழுது கொண்டிருக்கிறாரா, யாருடைய மரணத்திற்கோ இறப்பதற்கோ போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வு என்பதுக்கு நமக்கான வாழ்வை வாழாமல் பிறருக்காக வாழறோம் இல்லையா, அது வந்து நல்லா சொல்லியிருப்பார் இந்த கவிதையில். வனம் என்பதுன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புக்கில், வனம் என்பது நாம் என்ன நினச்சினா ஒரு காடு அப்படி தான் நினச்சிருப்போம். ஆனால் அந்த வனத்துக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு ஒரு மைனூட்டாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பார். பழங்குடிகள் தாயின் இரு காலிடையே பிறப்பதில்லை, இரு மரங்களிடையே பிறக்கிறார்கள். அவ்வளோதான் வனம்னா இதுதான். பழங்குடிகள் தாயின் இரு கால்களிடையே பிறப்பதில்லை, இரு மரங்களுக்கிடையே பிறக்கின்றார்கள். 2 வரி தான் அந்த கவிதை. அதேமாதிரி தான் புற்கள் என்பவை வெறும் பச்சை நாவுகள். அவ்வளோதான். கடைசியாக இந்த கவிதையோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். கடவுள் என்ற அப்படின்னு ஒரு தலைப்பிக்கல, மொத்த உலகத்தின் இயக்கத்தையும் அதன் வெளியே நின்று ஒரு சிறு நாய் பார்த்து கொள்கிறது. மொத்த உலகத்தின் இயக்கத்தையும் அதன் வெளியே நின்று ஒரு சிறிய நாய் பார்த்து கொள்கிறது. இல்லையென்றால் அவ்வளவுதான். இப்பூவுலகில் நொடிக்கு ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்த வாய்ப்பு உண்டு. அப்பா அந்த நாய்க்கு கடவுள் என பெயரிட்டார். அம்மா அந்த நாயின் தலைமாட்டில் நின்று நேரத்திற்கு உணவூட்டி குளிரூட்டி உண்ணி பொறுக்கி செல்லமாய் அதட்டி முகமெல்லாம் முத்தமிட்டு பார்த்து கொள்கிறார். இல்லையென்றால் அவ்வளவுதான். இப்பூவுலகில் நொடிக்கூர் அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்க வாய்ப்புண்டு. சில நேரங்களில் இந்த பூமியை ஒரு பந்தென கவ்வி என் கையில் திணிக்க ஓடி வரும். உதைத்தும் உருட்டியும் ஆனந்தமாய் மனமழுத்தம் நீங்கள் இருவரும் விளையாடுவோம். இல்லையென்றால் அவ்வளவுதான். இப்பூவுலகில் நொடிக்கொரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்க வாய்ப்புண்டு. அப்பா அடிக்கடி சொல்வதுண்டு, அந்த நாய்க்கு பைத்தியம் பிடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். என் கடவுளை எல்லா திசைகளுக்கும் நிறுத்தியிருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் கொள்ளையிட்டார்கள், ஆணிரை கவர்ந்தார்கள், பெண் பிள்ளைகளை வன்புணர்ந்தார்கள். என் கடவுளை எல்லா திசைக்கும் நிறுத்தியிருந்தேன். ஆனாலும் என்ன அவர் சிறிய கையூட்டிற்காய் அவர்களை வர சொல்லி சைகை செய்தார். வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடவுளை பற்றி ஒரு கவிதை இதோட முடிச்சிருப்பாங்க. இன்னொரு கவிதையும் இருக்கும் நம்ம கடவுளை பற்றி. இன்னொரு கவிதை, இயேசு சிறுவயதில் ஏறி விளையாடிய மரத்தில் இருந்துதான்
அவருக்கு சிலுவை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கவிதை. இயேசு சிறுவயதில் ஏறி விளையாடிய மரத்திலிருந்து தான் அவருக்கு சிலுவை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. ஞாபகம் இருக்கிறதா? நாம் கடவுளை வைத்து சூதாடுகிறோம். ஞாபகம் இருக்கிறதா? நாம் கடவுளை வைத்து சூதாடுகிறோம். புனித நூல்களை விற்று குடித்திருக்கிறோம். உலகம் தோன்றியதிலிருந்து எத்தனை நாட்களாய் தப்பும் தவறுமாய் எண்ணிக்கொண்டிருப்பதை தவிர வேறு இல்லாத கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நையாண்டியாகவும், கடவுளை வைத்து நாம் நையாண்டித்தனமாக நாம் அவரை ஏமாத்துறோன்னு நினச்சிக்கிட்டு நாமளே ஏமாற்றிக்கிறதாகவும் இருக்கும் இந்த கவிதை. இந்த கவிதை எழுதினது யாருன்னா நரன். அவரை பற்றி நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நான் முழுசாக இந்த கவிதை தொகுப்பு சொல்லிட்டேன் இல்லையா. அவர் இன்னும் பிற நூல்கள் எல்லாமே எழுதியிருக்கிறாரு. உப்பு நீர் முதலை, 7ஆம் நூற்றாண்டின் குதிரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. மீதி இதை நீங்கள் தேடி தெரிஞ்சுங்க. முக்கியமாக இது மிளகு பருத்தி மற்றும் யானைகள் அனைவரும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு நூல்னு சொல்லணும். ஏன்னா இந்த கவிதை நீங்கள் படிக்கும்போது 10 தலைப்புகள் இருக்கும். அந்த 10 தலைப்புமே உங்களை ஒரு புதிய உலகத்துக்கு உங்களை கொண்டு போகும்னு சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.